குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பொதுவாக கோடை வெயிலின் தாக்கத்தால் உடல் வலிமை குறைந்திருக்கும். வெயிலை தொடர்ந்து தொடங்கும் பருவமழையால் உடல் பலவீனத்தோடு சேர்ந்து காய்ச்சல், இருமல் போன்ற நோய்கள் எளிதில் பரவும். இதனால் தான் கேரளாவில் ஆடி மாதங்களில் ஔஷத கஞ்சி தயாரித்து குடிக்கின்றனர். இது 20 சிறப்பு மூலிகைகள் சேர்ந்த ஆற்றல் வாய்ந்த மருத்துவ கஞ்சியாகும். 9 பருப்பு வகைகள், தானியங்களின் கலவை இது. மழைக்காலத்தில் அதிகரிக்கும் வாத கோளாறுகளை தடுக்கவும் உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுகிறது. இதனை கற்கடக கஞ்சி என்றும் கேரளாவில் சொல்கின்றனர். கற்கடகம் என்றால் ஆடியில் வரும் மலையாள மாதமாகும். கேரளாவை பொறுத்தவரையில் வெயில் காலத்தை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை அதிகம் பெய்யும். தமிழகத்துக்கு நவம்பரில் தொடங்கும் வடகிழக்கு பருவமழைதான் அதிகம் மழை பொழிவை கொடுக்கும். இதனால் கேரளாவுக்கு ஆடி மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாகும். பெரும்பாலான கேரள கோயில்களில் ஆடி மாதம் ஔஷத கஞ்சி வழங்கப்படுகிறது. ஆன்மீக நம்பிக்கைக்கு பின்னால் அறிவியலையும் சேர்த்து சிறப்பு சேர்த்துள்ளனர் நம் முன்னோர்கள். இடைவிடாத மழை பெய்ய காரணம் நல்ல தணுப்பும் குளிரும் இருக்க காரணமாகவும் இதே பூர்வீகர் கடைபிடித்து வருகிறார்கள். அதே இப்போதும் கடைபிடித்து வருகிறோம். இதுக்கு 45 வகையான மூலிகைகளும் நவர அரிசி, வெந்தயம், கொள்ளு, பாசிப்பருப்பு போன்றவையும் சேர்த்து தேங்காய் பாலில் நல்ல கொதிக்க வச்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு அது பக்தஜனங்களுக்கு வழங்கி வருகிறது. இங்கே அநேக பக்தர்கள் தினசரி வந்து பயன்படுத்தி வருகிறார்கள். ஆடி மாதம் இதுக்கு உகந்த மாதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இடைவிடாத மழை காரணம் குளிர்ச்சி அதிகமாக உள்ளதால் இது உஷ்ணமாக உள்ள மருந்து. அந்த மருந்தே நாம் இந்த குளிர்காலத்தில் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு உதவும். இது சாப்பிட்டா மற்ற எந்த விதமான உணவும் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது. இரவு சாப்பிட்டா நம்ம அப்படியே படுத்து தூங்குமில்ல, அதுக்குனால தான் இரவு சாப்பிட சொல்கிறோம். இதுக்கு உடல் வலி, இடுப்பு வலி, எல்லா வலிகளும் இதோட குணமடையும். அதுவும் இல்லாத சுகர் இருந்தாலும் அது குறைவாக அதிகரிக்காமல் தடையும். இந்த ஆயுர்வேத மருந்து கஞ்சி, ஔஷத கஞ்சி இந்த ஆடி மாதத்தில், கர்க்கிடக மாதத்தில் கேரளாவில் அனைத்து கோயில்களிலும் வழங்கி வருகிறது. தமிழ்நாட்டில் ஐயப்பன் கோவில் முக்கியமான அனைத்து கோயில்களிலும் இது வழங்கி வருகிறது. இந்த ஔஷத கஞ்சி நாம் சாப்பிடும்போது நமக்கு உடல் வலி, கால் வலி மற்ற எந்த நோய் இல்லாத தடுக்கிறதுக்கு உதவுகிறது. மேலும் சுகர் கூட குறைக்கப்படும் என்பதை வரலாற்றில் சொல்லுகிறது. ஆகவே இது கோவிலில் வந்து, எங்கள் கோவிலில் வந்து தினசரி நிறையா ஐயப்ப பக்தர்களும் தாய்மார்களும் ஆத்மீய பெரியோர்களும் குழந்தை செல்வங்களும் வந்து பயன்படுத்தி வருகிறார்கள். சளி, காய்ச்சல் இந்த காலத்துக்கு தகுந்த கிளைமேட்டு காரணம் குளிர் காய்ச்சல், தலைவலி, சளி எல்லாம் இருப்பதனால அதுக்கும் தடங்கலாக அதுவும் வராமல் இருக்க பாதுகாக்கப்படுகிறது. இரவு நேரத்தில் சாப்பிட்டா நாம் மற்ற நேரங்களில் சாப்பிடும்போது அனைத்து உணவுகளும் மேலும் மேலும் சாப்பிட வழிவகுக்கும். ஆனால் இரவு சாப்பிட்டால் நாம் அப்படியே படுத்து தூங்கலாம். ஏன்னா இது நிறைய சத்து உள்ள மருந்தாகையால் நாம் அடிக்கடி எதுவும் தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது. அதனால தான் இரவு சாப்பிடுகிறோம். முக்குடி என்ற ஒரு மருந்து, ஆயுர்வேத மருந்து வழங்கி வருகிறது. அதுவும் இதே போல் அனைத்து நோய்களிலிருந்தும் பாதுகாக்கப்படும் அத்தனை முக்கியமான மருந்து அது முக்குடி. இதுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், உடல் நலமாக இருக்கும், நல்ல மூளை வளர்ச்சி, அறிவு, ஞாபக சக்தி எல்லாமே வரும். கடைசி 3 நாளன்று முக்குடி மருந்து வழங்கப்படும். என் பேர் பிபி விஸ்வநாதன். இந்த கோவிலினுடைய ஃபவுண்டர். 25 வருஷமாக
தலைவர் செயலாளர் பதவியில் இருந்து இப்போது தலைமை ஆலோசகராக பணியாற்றி வருகிறோம்.